Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு 3 கியூட்டான டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹோல்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ do not forget to check out. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 சென்டிமீட்டர்ல வந்து மொத்தம் 8 ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ அதை வந்து இப்போ வீடியோல காமிக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வச்சு நம்ம ஹாட் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டு இப்போ மேலே வந்து முக்கோணம் ஷேப்ல நின்னுட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். சோ அதுக்கு ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வச்சிருக்க 4 ஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி வீடியோல காமிக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்னும் செஞ்சிருக்கேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா 3 பீசஸ் இருக்க மாதிரி, அதாவது 6 ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு கார்ட்போர்டில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் வந்து அடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கோல்டன் கலர் அடித்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய க்யூட்டான கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தீபாவளிலாம் வருதுல்ல, வீட்லேயே நம்ம ஈஸியாக சிம்பிளாக வந்து கேண்டில் ஹோல்டர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு அடியில் வந்து ஒரு டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு பாட்டில் பெயிண்டிங் பண்ணியோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது க்யூட்டாச்சு டெக்கர் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் DIY போகலாம். ஸோ இது வந்து வால் டெக்கர் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வரனால வாலில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக இதை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து பாக்கு மட்டை பிளேட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கலர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வேறு எந்த கலர் யூஸ் பண்ணணும், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாமே. அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு இது இருக்க மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து சுற்றி நம்ம வந்து ஃப்ளவர் ட்ரா பண்ண போகிறோம். நான் சிம்பிளாக இருக்க மாதிரியான ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு லீஃப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து காலியாக இருக்க மாதிரி இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டு டாட்டு சர்க்கிள் இந்த மாதிரிலாம் வந்து சும்மா டாட்டாக வந்து வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொன்றும் நான் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், மேலே கார்ட் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் DIY கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் DIYக்கு போகலாம். ஸோ இது வந்து ஒரு பென் ஹோல்டர் சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு டெக்கர் பீஸ் மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து வேஸ்ட் டின் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த மாதிரியான ரோப் இருந்தாலும் ஓகே. நான் வந்து எனக்கு வந்து நல்ல தடியாக இருக்க மாதிரியான ரோப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெலிசாக இருக்க ரோப் எடுத்தால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு. பட் என்னென்னா டைம் கொஞ்சம் நிறைய கன்சியூம் ஆகும். ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா B7000 அந்த க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன், இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஸ்டிக் பண்ணுங்கள். நல்லா வந்து நெருக்கமாக இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த கேப் வந்து நம்மளுக்கு தெரியாது. இதே மாதிரி எல்லா டின்னுக்குமே வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா என்கிட்ட வேஸ்ட்டாக வந்து ஒரு போ மாதிரி ஒன்று இருந்துச்சு, பேப்பர் போ மாதிரி. ஸோ அதையும் வந்து அதில் சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாம்பாம் கூட மேலே சுற்றி கூட ஸ்டிக் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக சின்ன ஒரு போ மட்டும் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளவர் வந்து வச்சு அது மாதிரி டெக்கர் யூஸ் பண்ணலாம், இல்லை பென் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து பென் ஹோல்டராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த 3 கிராஃப்ட்டும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3மே வந்து தீபாவளிக்கு டெக்கர் பீஸாக வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.